मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதரும் எப்படி தேவர்களை, எப்படி ஈஸ்வரனை வழிபட்டு அவரவர்கள் என்னென்ன பலன்களை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். யாந்தி தேவவிரதாக தேவான் பித்ரோன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபி மாம் அப்படின்னு பார்த்தோம். 4 விதமான மக்கள், சத்துவம் ரஜஸ் தமசன் 3 விதமான குணங்கள். அந்த குணங்களுக்கு தகுந்தாற் போல் அவர்கள் 3 விதமான உபாசிய தேவதைகளை உபாசிக்கிறார்கள். தேவதைகளை உபாசிப்பவர்கள் சத்துவகுணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பித்ருக்களை உபாசிப்பவர்கள் ரஜோகுணத்தை வைத்திருக்கிறார்கள். பூதங்கள் பிரேதங்கள் இவைகளை எல்லாம் உபாசிப்பவர்கள் தமோகுணத்தை வைத்திருக்கிறார்கள். 3ஐயும் கடந்த பக்தர்கள் மத்யாஜி அப்படிங்கிறார். ஈஸ்வரனை உபாசிப்பவர்களான பக்தர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஈஸ்வரனையே அடையிறது, பரபிரம்மத்தையே அடையிறதுங்கிறது ஒரு பெரிய பலன், அனந்த பலம் அப்படின்னு சொல்றார். அது எல்லையற்ற பலன். அந்த எல்லையற்ற பலனை அடைவதற்கு மத்யாஜி அது போல அந்த மக்கள்லாம் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். உபாசனைகள் செய்யறதுங்கிறது எந்த விதமான மனிதர்களா இருந்தாலும் பிரயத்தனம்ங்கிறது ஒரே விதமான பிரயத்தனம் தான். ஆனா பலன்களில் வேறுபாடு இருக்கிறது. தேவர்களை வழிபட்டால் அவர்களுக்கு ஒரு வேறு விதமான பலன் கிடைக்கிறது. பித்ருக்களை வழிபட்டால் அவர்களுக்கு வேறு விதமான பலன் கிடைக்கிறது. பூதங்களை வழிபட்டால் அவர்களுக்கு வேறு விதமான பலன் கிடைக்கிறது. வாசுதேவனை வழிபட்டால் வேறு விதமான பலன் கிடைக்கிறது. செயல் என்னவோ ஒன்று, ஆனால் பலன் வேறுபாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் வாசுதேவனை வழிபடுவதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு, மீண்டும் திரும்பி இந்த உலகத்தில் பிறக்காத ஒரு அனாவிருத்தி லட்சணம் பலம், அனந்த பலம் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு அனாவிருத்தி லட்சணமான அனந்த பலனை அவர்கள் அடைகிறார்கள். அப்படி அந்த வாசுதேவனை வழிபடுவதல் அப்படிங்கிறது மிகவும் எளிமையானது. அதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்பட்டு அவர்களை வழிபடணும்னு அவசியமே இல்லை. வேற ஏதோ ஒரு யாகம் யஜ்யங்கள் பண்ணணும், மற்ற தேவதைகளை வழிபடணும் அப்படின்னாக்கா அதுல ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ணணும். அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வாசுதேவனை வழிபடுவதில் எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லை. இந்த இடத்துல சொல்றார், ந கேவலம் மத்பக்தானாம் அனாவிருத்தி லட்சணம் அனந்த பலம். வெறும் திரும்பி வராம மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த அனந்தமான எல்லையற்ற பலனான மோட்சத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த இறைவனை அடைதல் அப்படிங்கிறது சுகாராதனாச்ச. வாசுதேவனை வழிபடுறது சுகமாக இருக்கும். ஆராதனை பண்ணக்கூடியது, அந்த பூஜை செய்யக்கூடியது மிகவும் எளிமையானது. ஸ்வபக்தானாம் அக்ஷய பலத்துவம் முக்தம் அநாயாசத்துவம் ஸ்வபக்தேகே தர்ஷயதி அப்படிங்கிறார். அந்த அவருடைய அந்த பூஜைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா மிகவும் எளிமையான, பெருசா ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்ணணும்னு அவசியமே இல்லை. எப்படி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார் கிருஷ்ணர். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படி. வாசுதேவனை வழிபடுறதுக்கு எப்படி எளிமையானது வழி. ஒரு பத்திரம் புஷ்பம், பத்திரம்னு ஒரு இறைவனுக்கு ஒரு துளசி இலை, இது போன்ற ஒரு சின்ன பூ, பழம், ஏதோ ஒரு பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்யறது. எதுவும் கிடைக்கலையே, வெறும் தண்ணீரை மட்டும் கொடுத்து நைவேத்தியம் பண்றது. இப்படியாக பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் இதையெல்லாம் யார் கொடுக்கிறார்களோ,
யோ மே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு யார் எனக்கு இதை பக்தியுடன் கொடுக்கிறார்களோ, அந்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை கொடுக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. பத்திரமோ புஷ்பமோ பழமோ அல்லது தண்ணீரோ அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது. எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எவ்வளவு இதெல்லாம் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. உடனே கிடைக்கக்கூடியது. கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு, எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு எவ்வளவோ ஒரு பெரிய பலனை நம்ம பெற முடியும். ஏன்னா அந்த இறைவன் இருக்கிறாரை வாசுதேவன், அவர் எப்படிப்பட்டவர்னா அனந்த மகா விபூதிபதி. எவ்வளவோ பெரிய இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், எல்லையற்ற செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அவர். அதனால அப்படிப்பட்ட அந்த இறைவனிடமிருந்து நம்ம எளிமையா இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அவருடையது. நீங்க அதனால நம்ம எதை அவருக்கு நம்ம கொடுக்க போறோம், இந்த உலகத்துல எதை நமதுன்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். நமதுன்னு என்ன இருக்கு இந்த உலகத்துல? நமதுங்கிறது எதுவுமே கிடையாது. வேண்டுமானால் நம்முடைய அகங்காரத்தை சொல்லலாம். அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க. உடம்பு கூட நம்மளது கிடையாது. ஆக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எது கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அந்த இறைவனே பெரியவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாசுதேவாத் பரமஸ்தி கிஞ்சித் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பக்தியுடன் அந்த இறைவனுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யும் போது, தத் அகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். பக்தியுடன் அதை பக்தி உபகிருதம் அப்படிங்கிற மிகவும் ஸ்ரத்தையுடன் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற. இப்ப யார் எந்த பக்தன் கொண்டு வந்து கொடுக்கிறானோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரயத்தாத்மனக அப்படின்னு சொன்னார். அந்த பக்தன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் மிகவும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். சுத்த புத்தேகே அப்படிங்கிறார். பிரயத்தாத்மனக அப்படின்னா சுத்த புத்தேகே, நல்ல தூய்மையான புத்தி மனமுடையவனாக இருக்க வேண்டும். சித்தசுத்தியுடன் இருக்க வேண்டும். சித்தசுத்தியுடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தசுத்தியுடன் இருக்கிறான் அப்படின்னா மற்ற ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். மற்ற ஆசைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அர்த்தம். எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்கிறானே, அவன் அப்படி சமர்ப்பணம் செய்யக்கூடிய பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுவும் ஒரு பெரிய வாக்குறுதி. எப்படி அனன்யாஷ்சித்தோவாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல இந்த இடத்துலையும் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு பக்தன் எனக்கு எந்த ஒரு சிறிய ஒரு செயலை செய்தாலும் கூட அவன் பக்தியுடன் செய்தானே ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உதாரணங்கள் இருக்கு நிறைய. குச்சேலர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தார். செல்வமே துளி கூட இல்லை, அவர் பார்த்ததே கிடையாது. கண்ணுல பிறந்ததுலேருந்தே பார்த்தது கிடையாது. அவருடைய நண்பர் கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு குச்சேலருடைய மனைவி குச்சேலரிடம் சொல்லி அனுப்புறார், உங்களுடைய நண்பர் கிருஷ்ணர் எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார். நீங்கள் போய் அவரிடம் சென்று ஏதாவது செல்வம் பெற்று கொண்டு வந்தால் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு. குச்சேலருக்கு அதை அவர்கிட்ட போய் செல்வத்தை கேட்கணும்னு மனசுல இல்லை. ஆனாலும் மனைவி சொல்கிறாள், சரி கிருஷ்ணனை பார்ப்பதற்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு போற. கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஒரு நண்பனை பார்த்தா சும்மா இருக்கலாமா? அதனால கையில கொஞ்சோண்டு அவல் எடுத்துட்டு போறார். அந்த அவல் கூட அவர்கிட்ட இல்லை, மற்ற பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ கடன் வாங்கிட்டு போறார். அப்படி வாங்கி எடுத்துட்டு போறார். அப்படி ஒரு சின்ன ஒரு தன்னுடைய துணியின் முடியிலே ஒரு துணியிலே முடிப்பு போட்டு எடுத்துட்டு போறார். அங்க போய் கிருஷ்ணருடைய வீட்டிற்கு சென்றால் கிருஷ்ணனும் ருக்மிணியும் இருக்கிறார்கள். செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான அந்த ருக்மிணி தேவி லக்ஷ்மி தேவி கிருஷ்ணனுடைய கால் பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணனின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார்.
செல்வத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். இந்த குச்சேலரை பார்த்த உடனே எழுந்து ஓடி வர வந்து கட்டி கொண்டு, ஆஹா ஒரு நண்பன் வந்து விட்டான்னு வந்து அவரை குச்சேலரை கட்டி கொண்டு ஆற தழுவி அவரை தன்னுடைய அறையிலே உட்கார வைத்து அவருக்கு இவர் பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்புறம் கேட்கிறார் அவர், எனக்காக நீ என்ன கொண்டு வந்தேன்? குச்சேலருக்கு சொல்றதுக்கே வெட்கமா இருக்கு. அவ்வளவு பெரிய அரசன் பெரிய அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிறார். செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவி அவருடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு போய் நான் இந்த அல்பமான ஒரு அவலை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? அதையும் தன்னுடைய துணியிலே முடிப்பு போட்டு கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு, துணியோட அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கார். ஒரு முஷ்டி 2 முஷ்டி கொண்டு வந்திருக்கார். இதை இப்ப எப்படி கொடுப்பதுன்னு இவருக்கும் ஒரே வெட்கமாக போய்விட்டு அவர் விடலை, பார்த்தார், பிடிச்சி வாங்கிட்டார். வாங்கி எடுத்து ஒரு முஷ்டி அப்படியே சாப்பிட்றாரு. 2வது முறை எடுத்து சாப்பிடும் போது அந்த லக்ஷ்மி தேவியே அதை பிடித்து தடுத்து விடுகிறாள். 2வது முறை சாப்பிட்டால் நீங்களே அவனுக்கு அடிமையாகி விடுவீர்கள் அப்படின்னு. பக்தனுக்கு வந்து பகவான் அடிமையாகி விடுவான், அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. இவருடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, இவர் வந்து இந்த குச்சேலருடைய எண்ணம் அவருக்கு பக்தியோட கொண்டு வந்து கொடுத்திருக்க, தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கணும். இதே ஸ்லோகம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்டாமி பிரயதாத்மனா. இந்த ஸ்லோகம் அதே பாகவதத்துல வந்திருக்கு, இதே இடத்துல வந்திருக்கு. அதனால அதை சொல்றேன். குச்சேலனுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கு. பக்தியா பிரயச்சதி, அதுதான் முக்கியம். பக்தி இல்லாமல் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிறைய உதாரணம் இருக்கு. கண்ணப்ப நாயனார் இருந்தார், எவ்வளவு பக்தியோட சிவபெருமானுக்கு அவ்வளவு பூஜைகள் செய்திருக்கார், எவ்வளவு நைவேத்தியம் செய்திருக்கார். அவர் கொண்டு வந்த நைவேத்தியம் என்ன அப்படின்னா, தான் என்ன சாப்பிடுறாரோ ஒரு பன்றியை அடித்து பன்றியின் கரியை கொண்டு வந்து வைத்திருக்கார். அவரை பொறுத்தவரை அதுதான் உயர்ந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து வைத்து சிவபெருமானுக்கு கொடுக்கிறார். சிவபெருமான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருடைய பக்தியின் மகாத்மியம் அப்படி. ஒவ்வொருவருக்கும் என்ன என்ன உயர்ந்தது என்று தெரிகிறதோ அதை கொண்டு வந்து அந்த இறைவனுக்கு கொடுக்கிறார்கள் பக்தர்கள். அவர்கள் தான் அந்த அப்படி கொடுக்கிறதை எல்லாம், கொடுப்பதை எல்லாம் அந்த இறைவன் பெற்றுக்கொள்கிறார். அதுதான் முக்கியம். பக்தியோட இருக்கா நிச்சயமா எடுப்பார். பக்தி இல்லையா எவ்வளவு பெரிய இதை கொடுத்தாலும் எடுக்க மாட்டார். சபரி இருந்தாள், ராமருக்கு கொடுத்தாள். என்ன கொடுத்தாள் அப்படின்னா, இழந்த பழம் கொண்டு வந்து கொடுத்தாள். அதை எப்படி கொண்டு வந்து கொடுத்தாள் அப்படின்னா, அந்த பழம் நன்றாக இருக்கா இல்லையான்னு அதை பார்த்து கடிச்சு பார்த்து தின்று விட்டு சுவைத்து பார்த்து விட்டு நல்ல பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறாள். வேண்டாத பழங்களை தூக்கி எறிகிறாள். இப்ப எச்சில் பழமாக இருந்தாலும் கூட அவர் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அங்கு அந்த இடத்துல பக்தி இருந்தது. விதுரன் இருந்தார். விதுரன் கிருஷ்ணரை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையிலே, தன்னுடைய குடிசையிலே உட்கார வைக்கிறார். கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து அந்த அரண்மனைக்கு வரார், துரியோதனனுடைய அரண்மனைக்கு வரார். அங்கு வந்து பாண்டவர்களுக்காக பேசுகிறார்கள். துரியோதனனுக்கு மனசுல இருந்தது, கிருஷ்ணரை நம்முடைய அரண்மனையில் தங்க வைக்க வேண்டும். எதுக்கு தங்க வைக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல ஒரு நாளைக்கு தங்க வைத்து விட்டால் அதன் பிறகு அவன் நமக்கு கடன்பட்டு விடுவான். பின்னாடி போர் வந்ததுன்னு அவன் நம்ம பக்கத்துல வந்து ஆகணும். கடன்பட்டு விட்டானே, கடனை அடைக்கணுமே. அதனால எப்படியாவது அவரை தங்க வைத்து விட வேண்டும். அப்ப அவர் வந்து தங்க வேண்டும் என்றால் அவருக்கு பெரிய அரண்மனையை கொடுக்க வேண்டும், பெரிய செல்வத்தை காட்ட வேண்டும். செல்வத்தை காட்டினால் அதற்கு மயங்கி கிருஷ்ணன் வந்து தங்கிடுவான்னு ஒரு எண்ணம். பெரிய மாளிகை கூட, கோபுரங்கள் இதெல்லாம் காமிச்சு இங்க வந்து தங்குங்கள் அப்படின்றான். அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல கிருஷ்ணர். விதுரனுடைய குடிசைக்கு போயிடுறார். துரியோதனனுக்கு அந்த இடத்துல பக்தி இல்லை. பக்தி இருந்ததுன்னா இருந்திருப்பார்.
பக்தி இல்லாமல் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். விதுரனுடைய குடிசைக்கு வர, விதுரனுக்கு அவ்வளவு பக்தி இருந்தது கிருஷ்ணர் பேர். பரவச நிலைக்கு போயிடுறான் விருதுரன். அவருக்கு கிருஷ்ணருக்கு வாழைப்பழம் கொடுக்குறான் நைவேத்தியமா. எப்படி கொடுக்கறது? வாழைப்பழத்தை அப்படியே கொடுக்கறதா என்ன? தோல் உரித்து கொடுக்க வேண்டும். தோலை உரித்து கொடுக்கிறான். தோலை உரிச்சுட்டு தோலை பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுக்குறான். அவனுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. கிருஷ்ணர் அந்த தோலையும் வாங்கி சாப்பிடுகிறார், அவன் கொடுக்குறான்னு. அப்படி அதுதான் பக்தியோட மகாத்மியம். அந்த பக்தியோட மகாத்மியம் எப்படி ஒருவன் பக்தியோட கொடுக்கிறானோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இதெல்லாம் ஆக எவ்வளவு எளிமையா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, பிரயதாத்மனஹா சுத்த புத்தேஹே. வேறு எதையும் எதிர்பார்க்காத ஒரு புத்தி இருக்க வேண்டும். பக்தனோட மனசு எப்படி இருக்கணும் என்றால் இறைவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத ஒரு புத்தி இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதைதான் இறைவனுக்கு கொடுத்து விட முடியும்? இருப்பது எல்லாம் அவனுடைய. அதனால நம்மளுதுன்னு ஒன்றும் கிடையாது. நாம் ஏதாவது கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டோக்கனாக கொடுக்கிறோம். இதை கொடுக்கிறோம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. நம்மளுடைய மனதை காட்டுவதற்காக கொடுக்கிறோம். அப்ப இறைவனிடம் அப்படி கொடுக்கும்போது அந்த இறைவன் பக்தியா உபகிருத்தம், பக்தியினால் அவன் எடுத்துக்கொள்கிற, பக்தியுடன் அதை எடுத்துக்கொள்கிறான். இந்த ஸ்லோகத்துல 2 தடவை பக்தியா பக்தியான்னு வருது. பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்தன் கொடுப்பதே இருக்கு. பக்தியா உபகிருத்தம் அப்படிங்கிறது இவர் சொல்றார். பக்தி உபகிருத்தம் அப்படிங்கிறது பக்தியுடன் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்போ இறைவனும் அதை பக்தியுடன் பெற்றுக்கொள்கிறான். எதுக்காக 2 தடவை இருக்கு அப்படின்னாக்க இந்த பக்தனுடைய மனசு எப்படி இருக்கணுங்கிறது காட்டுவதற்காக இருக்கு. பிரயத்தாத்மனகா அப்படின்னு அதனாலதான் சொல்லியிருக்கு. சுத்த புத்தியுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படியாக பக்தியுடன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை இறைவன் அப்படியே எடுத்துக்கிறாங்கிறது தெரியறது. அப்படின்னு அதை ஆச்சாரியர் சங்கரரும் சொல்றார், கிருஷ்ணரும் சொல்றார். எல்லா மற்ற டீக்கையெல்லாம் எழுதினவர்களும் அப்படியே சொல்கிறார்கள். வாசுதேவனுக்கு கொடுக்கக்கூடியதற்காக எதையோ கொண்டு வந்து பத்திரம் புஷ்பம் அதெல்லாம் போய் கஷ்டப்பட்டு தேடிட்டு வர வேண்டியதுன்னு கூட அவசியம் இல்லை. நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதையே இறைவனுக்கு அர்ப்பணமாகவும் செய்ய முடியும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது. எதை செய்கிறோமோ அதையே கூட பக்தியுடன் செய்யலாம், இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்றது. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுகோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு சொல்ற. யத் கரோஷி அப்படின்னா எதை செய்கிறாயோ அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ செயல்களை செய்கிறோம். நாள் முழுவதும் எத்தனையோ செயல்கள், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட செயல்களையும் செய்கிறோம், சாஸ்திரங்களில் சொல்லப்படாத செயல்கள், நம்ம இயல்பாக செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு, அதையும் செய்கிறோம். எத்தனையோ விதமான செயல்களை செய்கிறோம். எதை அஷ்னாசி, ஏதோ சாப்பிடுகிறோம். அஷ்னாசின்னா எதை சாப்பிடுகிறாயோ அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுகின்ற பொருள்களை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எஜ்ஜுகோஷி, எதெல்லாம் எந்த விதமான யாகங்கள் செய்கிறோமோ அதெல்லாம் செய்கிறோம். ததாசி, எதெல்லாம் தானம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறோம். எத் தபஸ்யசி, எந்தெந்தெல்லாம் தமங்கள்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறோம். இப்படி பலவிதமான செயல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. அப்படி நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும், செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படிங்க. எத்கரோஷி அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. ஒரு பிரம்மச்சாரி என்றால் அவனுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கடமை இருக்கு. அவனுக்கு படிக்க வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய கடமை, பிரம்மச்சாரியோட கடமை.
அந்த கடமை விதிக்கப்பட்ட கடமை, அந்த கடமை அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஒரு கிரகஸ்தன் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், சமாஜத்தில் நல்ல நிலையை உருவாக்க வேண்டும். அதெல்லாம் கிரகஸ்தனுடைய கடமைகள். படிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளை அவன் போஷிக்க வேண்டும். இப்படிலாம் இருக்கு, அவனுடைய கடமையா இருக்கு. இதெல்லாம் விதிக்கப்பட்ட கடமைகள். அதையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக அவன் செய்ய வேண்டும். வானப்பிரஸ்தனுக்கு, சன்னியாசிக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் அந்த தங்களுடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இந்த இடத்துல இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யறோம் அப்படின்னு வருது இல்லையா? இந்த இடத்துல அர்ப்பணமாக செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தி. பக்தியுடன் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பக்தி இல்லாவிட்டால் அர்ப்பணம் செய்ய முடியாது. அதுக்கு பக்தி இருந்தால்தான் அர்ப்பணம்ங்கிற ஒரு எண்ணமே வரும். எந்த செயலை செய்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கர்மயோகம் இருக்கிறது. அர்ப்பணம்னு சொல்லும் போது பக்தி யோகம் இருக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் இணைக்கிறார். எப்படி கர்மயோகமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பக்தி யோகமாக ஒரு மாறி விடுகிறதுங்கிறது இங்க தெரிகிறது. இப்போ ஒவ்வொருவரும் செயலை செய்யாமல் இருக்க முடியாது. எல்லோரும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த செயல்களை எல்லாம் பக்தியுடன் செய்கிறோமோ அது அப்படியே பக்தி யோகமாக மாறிவிடுகிறது. கர்மயோகத்திலிருந்து பக்தி யோகம் வருகிறது. பக்தி யோகமும் கர்மயோகமும் ரொம்ப கிட்டக்க ஒரு விதத்தில் ரெண்டும் ஒண்ணு. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு ஆராதனையாக எப்பொழுது செய்கிறோமோ அதுவே பக்தி யோகமாக ஆகிவிடுகிறது. அப்படி அந்த ஆராதனையாக செய்யாவிட்டால், இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யாவிட்டால் அந்த கர்மயோகம் ஒருவனை கட்டுக்குள் வைக்கிறது, மீண்டும் மீண்டும் பந்தனத்தில் ஆழ்த்துகிறது. எப்பொழுது கர்மயோகத்தையே பக்தியுடன் செய்கிறோமோ அப்போது அது அந்த மனிதனின் கட்டுக்களை நீக்க போறது. அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். சுபா சுபை சுப ஃபலைஹி ஏவம் மோக்ஷியசே அப்படிங்கிறார். மோக்ஷியசே கர்மபந்தனை, கர்ம பந்தங்களில் இருந்து அவன் விடுபடுகிறான்னு அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறார். கர்மங்களாக செய்யாமல் கர்ம யோகமாக செய்து அந்த கர்மயோகமே பக்தி யோகமாக மாறும்போது கர்மங்களால் வரக்கூடிய தளைகள் அவனை கட்டுப்படுத்தாதுன்னு அர்த்தமாகும். அதனால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். திருநாவுக்கரசர் ஒரு தன்னுடைய தேவாரத்தில் ஒரு பதிகம் எழுதியிருக்கார். அங்கமாலைன்னு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு அங்கம், தலையை எடுத்துக்கொள்கிறார், கைகளை எடுத்துக்கொள்கிறார். ஒவ்வொரு தலைக்கு ஒரு கட்டளை இடுறார். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கடிந்தவனை தலையே நீ வணங்காய் அப்படிங்கிறது. அந்த சிவபெருமானை வணங்கும் போது தலையே நீ போய் சிவபெருமானை வணங்கு அப்படிங்கிறார். கண்கள் எப்போதும் சிவபெருமானை பார்க்க வேண்டும்ங்கிறார். கால்கள் எப்போதும் அந்த இறைவனுடைய திருக்கோவிலை சுற்றி வர வேண்டும்ங்கிறார். இப்படி ஒவ்வொரு அங்கமும் அதனுடைய செயல்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் கொண்டு வர. அப்படி ஒவ்வொரு அங்கமும் செய்கின்ற செயலும் இறைவனை சார்ந்து இருப்பதுதான் இந்த இடத்துல மதர்ப்பணம்னு சொல்லியிருக்கு. கர்மயோகம் இப்படிதான் பக்தி யோகமாக கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. அந்த பாவனை, அந்த ஒரு செயல் செய்யறோம் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான இது இருக்கு. இப்ப இந்த இடத்துல கூட பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொன்னமே, இறைவனுக்கு இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கொடுத்தல்ங்கிற ஒரு செயல் இருக்கு. செயலுக்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த பக்தியுடன் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது பக்தி ஒண்ணு இருக்கு. மனதில் இருக்கக்கூடிய மனதின் நிலை, அந்த பாவனையும் இருக்கு. அந்த பாவனையோட பக்தி பாவனையுடன் கொடுக்கிறேன் அப்படி. அந்த பக்தி பாவனை இல்லாமல் எதை கொடுத்தாலும் அவர் இறைவன் ஏற்பதில்லை. கொடுத்தல்ங்கிறது மட்டும் செயல் இல்லை, கொடுத்தலுக்கு பின்னால் இந்த பாவனை இருக்க வேண்டும். அந்த பாவனை அந்த துரியோதனனுக்கு இல்லை, அதனால ஏற்கவில்லை. அப்ப அந்த பாவனை எப்போ வரும் அப்படின்னா பழக 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 வரும்.
அதனாலதான் இந்த இடத்துல எத்கரோஷி, எதை செய்தாலும் அந்த பாவனையுடன் செய்ய வேண்டும்னு வருது. பாவனை முதல்ல வந்துதா இல்ல செயல் முதல்ல வந்துதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எது காரியம் எது காரணம்னு சொல்லவே முடியாது. பாவனை வர வேண்டும்ங்கிறது நமக்கு இருக்கு. பாவனை வந்துட்டு அவனுக்கு அடுத்த முக்தி வரப்போறதுன்னு அர்த்தமாச்சு. ஆனா அந்த பாவனை வருவதற்கு முன்னால் நம்முடைய பிரயத்தனம் ஒண்ணு இருக்கு. அந்த பிரயத்தனம் வேண்டும். அந்த பிரயத்தனம் என்ன சொல்றது அப்படின்னா, நாம் செய்வதையெல்லாம் அந்த பாவனையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை வளர்த்து கொண்டு செய்ய வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்றது. எத்கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுகோஷி, செய்யறதை செய்துவிட்டு அதை செய்வதை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குங்கள். எத்கரோஷி ஸ்வதः பிராப்தம் யத் அஷ்னாசி யச்சஜுகோஷி ஹவனம் ஹவனம் நிர்வர்த்தயசி ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் வா யத்ததாசி பிரயச்சசி ஹிரண்ய அன்ன ஆஜ்யாதி யத் தபஸ்யசி தபஸ்சரசி தத்குருஷ்வ மதர்ப்பணம் மத் சமர்ப்பணம் அப்படின்னு எழுதுற சங்கராச்சாரியர். எதையெல்லாம் செய்கிறாயோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படிங்கிறது. அப்படி செய்ய 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 இவனுக்கு மனசிலே இவனுடைய பாவனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்ற ஆரம்பிக்கிறது. அந்த பாவனை வந்த பிறகு நாம் இறைவனை வழிபடுறோமா இல்லை இறைவனை வழிபடுவதனால் கொஞ்சமா பாவனை வருதா? மனமெல்லாம் அடங்கின பிறகு தியானம் வருதா? தியானம் செய்ய ஆரம்பித்ததுனால் மனம் அடங்கிறதா? நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உட்கார்ந்த பிறகு உடனே நமக்கு வந்து மனம் அடங்கிவிட. மனம் அடங்குதல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலன். அது அந்த பலனை பெற வேண்டும் என்றால் தினமும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது போன்று இங்கு தினமும் நாம் செய்வதையெல்லாம் இறைவனுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்தோமேயானால் கடைசியில் அந்த பக்தி பாவனை நமக்கு வந்து சேரும். அந்த பக்தி பாவனை வந்து சேர்ந்து விட்டால் அதன் பிறகு மோட்சம் அப்படிங்கிறது பின்னாடி சொல்ல போறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார்? யத்கரோஷி ஸ்வதः பிராப்தம் யத் அஷ்னாசி யச்ச ஜுகோஷி ஹவனம் நிர்வர்த்தயசி ஸ்ரௌத்தம் வா ஸ்மார்த்தம் வா, எந்த விதமான யஜ்ஞங்கள் செய்தாலும் கூட அதையெல்லாம் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய. அப்படி செய்யக்கூடியவை எல்லாவற்றையும் தானம் கொடுத்தாலும் அந்த தானங்களை எல்லாம் தானம் வாங்குபவன் ததாசியத்து அப்படிங்கிற தானம் கொடுக்கிறார்கள். தானம் கொடுக்கும் போது இறைவனுக்கே செய்வதாக நினைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் அதனால நம்மளுடைய இதெல்லாம் பார்த்தாக்க விவேகானந்தர் சொல்லும் போது தரித்திர நாராயணோ பவ ரோகி நாராயணோ பவன்னு சொல்ற. ரோகி ஒரு உடம்பு சரியா இல்லாதவனுக்கு நோயாளியை அவனை நாராயணனாக பார்த்து அவனுக்கு சேவை செய்யும் சொல்றார். பணம் இல்லாதவன் செல்வம் இல்லாதவனுக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கும் போது அவனை ஒரு கீழ்த்தரமா பார்த்து இந்த அதை வச்சிருக்க எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லாம இறைவனே இந்த வடிவத்திலே வந்திருக்கிறான் நினைத்துக் கொண்டு அவனுக்கு உதவி செய்ய அப்படிங்கிறார். அது உதவின்னு கூட சொல்லலை, சேவைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு சேவை செய்ய அப்படிங்கிறார். அப்படி ஒரு சேவை செய்வதன் மூலம் என்ன ஆகுது? இதெல்லாம் அந்த மனதை அந்த பக்தியிலே கொண்டு போய் ஈடுபடுத்தக்கூடியவை. கர்மங்களில் ஒருவனை சிக்க வைக்காமல் இருப்பவர். எப்பொழுது அந்த பாவனை இல்லையோ, நாம் ஏதோ பெரியவனாக நம்மை நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மை பந்தத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பொழுது எதிரே இருப்பவனை இறைவனாக நினைத்துக் கொண்டு அவனுக்கு சேவை செய்கிறோமோ நம்முடைய மனம் அப்பொழுது பக்குவப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லிட்டார். ததாசி பிரயச்சசி ஹிரண்ய அன்ன ஆஜ்யாதி, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவற்றை எல்லாம் எதையெல்லாம் கொடுக்கிறோமோ அதை அந்த கொடுத்தல் அப்படிங்கிறத வந்து எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படிங்கிற. குருஷ்வ மதர்ப்பணம், இறைவனுக்கு அர்ப்பணமாக இறைவனுக்கு பூஜையாக செய். செயலை பூஜையாக செய். ஒர்க் என்பதை வர்ஷிப்பாக செய் அப்படின்னு சொல்றார். ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஆக எத்கரோஷி இப்படி செய்தால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, கர்ம பந்தங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான்.
எந்த செயலை செய்தாலும் 2 விதமான பலன்கள் இருக்கின்றன. நல்ல பலன்கள், நல்ல செயல்களை செய்தால், தர்ம காரியங்களை செய்தால் ஒருவனுக்கு தர்மம் புண்ணியம் கிடைக்கிறது. தீய செயல்களை செய்தால் அவனுக்கு பாபம் கிடைக்கிறது. அதனால் அவன் பந்தப்படுகிறான். இப்ப தர்மம், புண்ணியம், பாபம் இந்த 2ம் ஒருவனை பந்தப்படுத்துகின்றன. ஏன்னா அந்த புண்ணியம்ங்கிறது தர்ம காரியத்தோட பலன், பாப காரியத்தின் பலன், அதர்ம காரியத்தின் பலன் பாபம். இப்போ புண்ணியமும் பாபமும் ஒருவனை கட்டுக்குள் கொண்டு வருகின்றன. புண்ணியத்திற்கு சுப பலன்னு பெயர், பாபத்திற்கு அசுப பலன்னு பெயர். இப்ப சுப பலனும் அசுப பலனும் ஒருவனை கட்டுக்குள் வைக்கின்றன. ஒரு செயலை செய்து விட்டானே ஆனால் அதை ஒருவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனுடைய பலனை. எந்த ஒரு செயலை செய்து விட்டால் உண்மை ஆனா அதற்கு பலன் வராதுங்கிறது இருக்கவே முடியாது. நிச்சயமா பலன் வரும். இந்த பலன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நம்முடைய மனிதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த சம்சாரத்தில் வராமல் இருக்க வேண்டும்ங்கிறத லட்சியம். அப்போ இந்த புண்ணியங்களும் பாபமும் இருந்து கொண்டு ஒருவனை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு புண்ணியம் செய்தால் நல்ல விதமாகவும் இங்கு கொண்டு வந்து, பாபம் செய்து விட்டால் அவனுக்கு துன்பப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து, எப்படியா இருந்தாலும் மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் அவன் தள்ளப்படுகிறான். இப்ப வேலையே செய்யாம இருந்துடலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. நஹி கஷ்டிக்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்ம கிருத்தம் சொல்லியிருக்கு. ஒருவனால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. பிசிக்கலா உடல் வேலை செய்யாமல் வேணா இருந்துட்டு போகலாம், மனசினால் நிச்சயமாக வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனதினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்பங்கள் இருக்கு. மனதினால் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் இருக்கின்றன. அதற்கு பலன் வந்தே தீர வேண்டும். இப்படியாக பாபமும் புண்ணியங்களும் ஒருவனை கர்மத்தில் ஆழ்த்துகின்றன. ஒரு பெரிய ஒரு செயின் போன்று ஒருவனை கட்டி வைத்துள்ளன. எங்கேயும் போயிட முடியாது அவனால். அப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி இந்த இடத்துல சொல்லியிருக்கார். தற்குருஷ்வ மதர்ப்பணம், செயல்களை என்னுக்கு அர்ப்பணமாக செய்துவிடும். செயல்கள் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணமாக செய்துவிட்டால் செயலினால் வரக்கூடிய பலன்களும் என்னை சேருகின்றன. அந்த பலன்கள் உன்னை தொடுவதில்லை. சுபாசுப ஃபலைஹி ஏவம் மோக்ஷ்யசே கர்மபந்தனைஹி. கர்மங்களால் ஏற்படக்கூடிய பந்தனங்கள், அது சுப கர்ம பலனா இருந்தாலும் சரி, அசுப கர்ம பலனா இருந்தாலும் சரி, இப்படி இந்த விதமான கர்மங்களில் இருந்து உன்னை மோட்சத்தை அடைய செய்கிறேன். மோக்ஷசே, நீ மோட்சத்தை அடைந்து விடுவாய் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மனிதன் சந்நியாச யோக யுக்த ஆத்மா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், யாருடைய மனம் எந்த விதத்திலும் இந்த கர்ம பலன்களில் ஒட்டவில்லையோ அவனுக்கு சந்நியாச யோக யுக்த ஆத்மான்னு பேர். இந்த இடத்துல ஆத்மான மனம்னு பெயர். யாருடைய மனம் இந்த விதமான கர்மங்களில் ஒட்டவில்லையோ, கர்ம பலன்களில் ஒட்டவில்லையோ, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா விமுக்தஹா பவதி. அவனுக்கு மோட்சம் கிடைத்து விடுகிறது, மோட்சத்தை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவன் அந்த மோட்சத்தை அடைகிறான். எதிலிருந்து மோட்சத்தை அடைகிறான்னா கர்மபந்தனைஹி விமுக்தஹா பவதி. கர்மங்களில் இருந்து அவனுடைய கர்மங்கள் எல்லாம் போய்விடுகின்றன. எப்பொழுது ஞானம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு கர்மங்கள் எல்லாம் போகிறது. இந்த பக்தியே அவனை ஞானத்திற்கு அழைத்து செல்லுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு தெரிகிறது. அவன் யாரை என்ன, அவனுக்கு அவனுடைய நிலை என்னவாக ஆகிறது அப்படின்னாக்க மாம் உபைஷ்யசி, அவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்றார். சுபாசுப ஃபலைஹி ஏவம் மோக்ஷசே கர்மபந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தஹா மாம் உபைஷ்யசி அப்படின்னு சொல்றார். இப்படியாக அந்த பரமாத்மாவை அடைவதற்கு கர்மயோகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவனை முன்னுக்கு அழைச்சிட்டு போறதுங்கிறது இந்த இடத்துல சொல்றார். கர்மயோகமே அப்படியே பக்தி யோகமா மாறுறது. பக்தி யோகமே அப்படியே அவனுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை, அந்த வாசுதேவனிடம் அழைத்து சென்று மோட்சத்தை வழங்குகிறது அப்படிங்கிறது தெரியறது. அதனால இது ஒரு பெரிய ஒரு ரகசியமான வித்தியை, ராஜ வித்தியின்னு அதனாலதான் இதை சொல்லியிருக்கு. அடையிறது ரொம்ப ஈஸின்னு சொன்னது. இதுல கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய வித்தியை அப்படின்னு சொல்லியிருக்கு.
அது சுலபமாக அடையக்கூடியது இதுதான். பத்திரம் புஷ்பம் சொன்ன மாதிரி அதுக்கு அந்த பக்திங்கிற ஒரு சின்ன ஒரு இது வேண்டும். இறைவனை பிடிச்சுக்கணும், அகங்காரத்தை விடணும். அகங்காரத்தை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் எப்பொழுது இருக்கோ அது வரையிலும் அது வராது. நான் அல்ல இறைவா நீதான் நீதான் அப்படின்னு எப்பொழுது வர்றதோ இறைவனை பிடிச்சுட்டோன்னு அர்த்தம். இறைவன் நம்மை அழகாக வழிநடத்துவார் அதற்கு பிறகு. ஆக நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வழியை காமிச்சிருக்கு இந்த பகவத்கீதை. அடுத்த ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.